இன்னைக்கு எபிசோட்ல முத்து சத்யாரேகாவுக்கு கல்யாணம் நடத்துறத பத்தி அண்ணாமலையிடம் பேசிக்கிட்டு இருக்காரு. யாரெல்லாம் கூப்பிடலாம்னு முத்துவும் அண்ணாமலையும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப விஜயா நானும் வரேன்னு சொல்றா. இதை கேட்டு முத்துவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆனா விஜயா இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு காரணம் சிந்தாமணியை கண்டுபிடிக்கத்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த மனோஜ் விஜயாவோட கல்யாணம் பண்ண போற பொண்ணு கனகா பத்தி சொல்றா. எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு மனோஜ் சொத்துக்கு தான் கல்யாணம் பண்றான்னு. கோவப்பட்ட விஜயா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிடுறா. மனோஜ் எவ்வளவு சொன்னாலும் விஜயா கேட்கல. இன்னொரு பக்கம் சீதாவும் சந்திராவும் முத்துவோட பாட்டி வீட்டுக்கு வராங்க. சீதா தன்னோட வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கா. சீதா மேல சந்தேகம் வந்து அருணும் அவளை பின்தொடர்ந்து வந்துட்டாரா. அருணுக்கும் சீதாவுக்கும் நடக்கிற சண்டைய முத்துவோட பாட்டி தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் சீதா கிட்ட பாட்டி யாருக்காகவும் அமைதியா அடங்கி போகாதன்னு அறிவுரை சொல்றா. அதுக்கப்புறம் விஜயா பார்வதியை பார்க்க போறா. அங்க ரோகிணி இருக்கிறத பார்த்ததும் விஜயா வழக்கம் போல ருத்ர தாண்டவம் ஆடுறா. அப்ப ரோகிணி, நான் மனோஜுக்கு விவாகரத்து கொடுத்துறேன், உங்களை ஏமாத்தியதுக்கும் பொய் சொன்னதுக்கும் சாரின்னு எல்லாம் நிறைய நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா.